Hey guys, I'm Gowtham. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கு வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டுக்கும் சரி நம்ம பிசினஸ்க்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு சில கேஜெட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு வீடியோஸ்ல பார்க்க போறோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Number 1 சைக்கிள் டூல் கிட். இது ஒரு சைக்கிள் கிட். உங்களுக்கு சைக்கிள் ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி ஒரு டூல் கிட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரே டூலை வச்சு உங்களால நிறைய விஷயத்தை பண்ண முடியும். உங்களோட டயர் பஞ்சர் ஆயிடுச்சுனா இந்த டூல் வச்சு உங்களால சரி பண்ண முடியும். அண்ட் சைக்கிளோட பெடல் டைட் பண்றது, போல்ட் டைட் பண்றது, சப்போஸ் வீல்ல ஏதாச்சும் ஆயிடுச்சுனா அதை டைட் பண்றதுக்கு, அண்ட் உங்களோட ஹேண்டில் பார் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த மாதிரி டைட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சைக்கிளுக்கு தேவையான நிறைய விதமான டூல்ஸ் கேரி பண்றதுக்கு பதிலா எல்லாத்தையுமே இதுவே பூர்த்தி பண்ணும். இதோட லுக்கே ரொம்ப குட்டியா அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க. பாக்கெட் சைஸ்ல தான் இருக்கும். ஈஸியா உங்களால எங்க வேணாலும் கேரி பண்ணிட்டு எடுத்துட்டு போக முடியும். உங்களோட சைக்கிளுக்கு ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிடுச்சுனா இதை வச்சு அழகா உங்களால சரி பண்ண முடியும். Number 2 MILWAUKEE. இது ஒரு பிரஸ் டூல். பிளம்பிங் ஒர்க்லாம் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஹார்டான காப்பர் பைப்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பைப்ஸ்லாம் இது யூஸ் பண்ணி நீங்க பிரஸ் பண்ண முடியும். நம்ம வீட்லயும் சரி இல்லனா இண்டஸ்ட்ரியல் இல்லனா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பைப்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் லீக்கேஜ் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரஸ்ஸிங் டூல் இருந்துச்சுன்னா உங்களால ஈஸியா காப்பர் பைப்ஸ்லாம் பிரஸ் பண்ணி டைட் பண்ண முடியும். இந்த டூலால ரொம்பவே அக்யூரேட்டா ஒர்க் ஆக முடியும். இந்த டூல்ல யூனிக்கான ஃபிட்டிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஒரு பைப் சைஸ்க்கும் ஏத்த மாதிரி நீங்க அசெம்பிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். Number 3 DRYWALL axi. இது ஒரு சூப்பர்பான ஒரு இன்வென்ஷன். இந்த டூல் வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு டூல் வச்சு உங்களால மெஷர் பண்ண முடியும், மார்க் பண்ண முடியும் அண்ட் கட் பண்ண முடியும். தெர்மாகோல், வுட், ஃப்ளோர் டைல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கட் பண்ணணும்னா அதை ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணணும் அண்ட் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கட் பண்ண முடியும். அதுக்கு பதிலாக இந்த மூணு விஷயத்தையுமே இந்த ஒரே டூல்ல கொடுத்துருக்காங்க. உங்களால அட்டன் டைம்லேயே மெஷர் பண்ணிட்டு உடனே மார்க் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணி உடனே கட் பண்ண முடியும். உங்களுக்கு வேணும்ன்றப்ப இந்த ஒரு டூல் இருந்தா போதும், சிம்பிளா ஈஸியா மார்க் பண்ணி கட் பண்ண முடியும். Number 4 IRWIN. இது ஒரு ஸ்க்ரூ டிரைவர். இந்த ஸ்க்ரூ டிரைவர்ல உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களால இதை 5 இன்ச்சஸ்ல இருந்து 11 இன்ச்சஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஒரு ப்ராடக்ட் நீங்க கழட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரூ சைஸ்லாம் விதவிதமா இருக்கும். அதுக்கு நீங்க நிறைய ஸ்க்ரூ டிரைவர் வச்சிருப்பீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்துச்சுன்னா எல்லா விஷயத்தையுமே இதால பண்ண முடியும். ஸ்க்ரூவோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குனால மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு உங்களால ஈஸியா ஸ்க்ரூ கழட்ட முடியும். இது நம்மளோட வீட்டுக்கு மட்டும் இல்லாம கார்பெண்டர் ஒர்க், பிளம்பிங் ஒர்க்லாம் பார்க்கறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Number 5 RYOBI 1+. இது ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ப்ரேயர். இப்போ இருக்க கொரோனா டைம்ல நம்மளோட வீட்டில் இருக்க திங்ஸ் அடிக்கடி சானிடைஸ் யூஸ் பண்ணி நம்மளால துடைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மல் ஸ்ப்ரேயரை நம்ம யூஸ் பண்ணி ஒரு திங்ஸ் மேல நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா அதோட ஒன் சைட்ல மட்டும் தான் அந்த ஸ்ப்ரே பண்றது படும். இன்னொரு சைட்ல அந்த கெமிக்கல் படாமே இருக்கும். பட் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா இந்த டேங்க்ல இருக்க சொல்யூஷன் கூட பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் கலந்து அந்த லிக்விட் கூட ஸ்ப்ரே ஆகும். அதனால ஒரு பொருள் மேல நீங்க ஸ்ப்ரே பண்ணாவே ஃபுல்லா கவர் ஆயிரும். இதனால ஜேம்ஸ்லாம் மோஸ்ட்லி அட்டாக் ஆகாம இருக்கும். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 7.2 lbs. அவங்களே ஒரு சின்ன டேங்க் கொடுத்துருவாங்க. அந்த டேங்க்ல சானிடைஸ் இல்லனா கெமிக்கல் வாட்டர் கலந்து உங்களுக்கு வேணும்ன்ற திங்ஸ் மேல நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த டிவைஸ் நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 30 டேங்க்ஸ் வரைக்கும் இதை வச்சு நீங்க ஸ்ப்ரே பண்ண முடியும். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 7.2 lbs. Number 6 கேலிபர். இது ஒரு மெஷரிங் டூல். வுட் ஒர்க் அண்ட் கார்பெண்டர் ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம இன்னுமே ட்ரெடிஷனல் வே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணணும்னு நினைச்சோன்னா இன்னமும் பெரிய டேப் இல்லைனா ஸ்கேல் வச்சு தான் மெஷர் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி நீங்க மெஷர் பண்ணி பண்றதுக்கு பதிலாக இந்த ஒரு டூல் இருந்தாவே போதும். உங்களால ஈஸியா டிஜிட்டல் வேல மெஷர் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த டூல் எடுத்து உங்களோட மிஷின்ல நீங்க ஃபிட் பண்ணிக்கணும். நீங்க கட் பண்ணணும்னு நினைக்கிற வுட்டை இது மேல பாடுற மாதிரி வச்சுக்கணும். உங்களோட கட்டிங் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிவைஸ் வச்சு உங்களால ஈஸியா மெஷர் பண்ண முடியும். Number 7 DRYWALL. நம்ம எல்லாருமே பைக்கு கண்டிப்பா வாட்டர் வாஷ் பண்ணிருப்போம். அந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ற இடத்துல உள்ள டிவைஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோ ஃபோர்ஸா வாட்டர் பைப்ல இருந்து வெளியே வரும். அந்த ஃபோர்ஸான வாட்டர் யூஸ் பண்ணி நம்மளோட பைக் அழகா க்ளீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இந்த மிஷினும் ஒர்க் ஆகும். ரொம்ப குட்டியா அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இதை நீங்க பவர்ல கனெக்ட் பண்ணிக்கணும் அண்ட் உங்களுக்கு தேவையான வாட்டர் இதுல ஃபில் பண்ணிக்கணும். ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மிஷினால ஒரு கேஸ் கலந்த வாட்டர் பிரஷர் பண்ணி வெளியே தள்ளும். டைரக்டா மிஷின்ல இருந்து ஒரு பைப் மாதிரி வரும்.
ஸோ அந்த பைப்ல வந்து ஸ்ப்ரே பண்ற மாதிரி கன் இருக்கும். ட்ரிகரை வந்து நீங்க பிரஸ் பண்றது மூலமா ஒரு ஃபோர்ஸான வாட்டர் கலந்த ஒரு கேஸ் வந்து வெளியே வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களால வந்து செவுத்துல இருக்க ஆளுக்க வந்து கிளீன் பண்ண முடியும். இல்லைனா வந்து படிக்கட்டில் இருக்க ஆளுக்க வந்து கிளீன் பண்ண முடியும். நம்ம வீட்டுல சில இடத்துலலாம் வந்து ரொம்ப கார்னர்ஸ்லாம் வந்து அழுக்கு ரொம்ப இருக்கும். அதை கிளீன் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வாஷர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா உங்களால வந்து கிளீன் பண்ண முடியும். ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேஜெட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தோட வீட்லையும் இருக்கணும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி இன்வென்ஷன்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய், தேங்க்யூ.